ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தொடர்ச்சியாக இந்த தளத்திலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் அதன் உள்ளும் வெளியிலும் மறைக்கப்பட்டும் இருக்கக்கூடிய உண்மைகள் தொடர்பாகவும் அது தொடர்பில் இடம்பெற்று வருகின்ற கைதுகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை கூறி வருகிறோம். பிள்ளையான் வேறு ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் தொடர்பு இருக்கின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து சுரேஷ் செலவின் கைது இடம்பெற்றது. அதன் பின்னர் இப்போது கோட்டாபய ராஜபக்சவுக்கான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் இப்போது சுரேஷ் சலே அவர்கள் மீண்டும் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு வைத்திய கண்காணிப்பிலே இருந்து கொண்டு வருகின்றார். அவருடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைகிறது. கோட்டாபய ராஜபக்ச மீது பல தரப்புகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுள் தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்புகளின் அடிப்படையில் தான் பல்வேறுபட்ட முரண்நிலை இருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீதான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பயணத்தடை விதிக்கப்பட்டதிலிருந்து ஒரு விதமான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் சுரேஷ் சலே அவர்கள். ஆனால் சுரேஷ் சலேவினுடைய நிலைமைகளை பார்க்கின்ற போது சுரேஷ் சலேவினுடைய எதிர்காலம் அவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பது போன்று தென்படவில்லை. அவர் கிட்டத்தட்ட தன்னை வருத்தி கொண்டிருக்கின்றார். உணவு தவிர்ப்பு போராட்டம் அல்லது உணவு மறுப்பு போராட்டம் அல்லது தன்னையை வருத்தி கொள்ளுகின்ற போராட்டத்திலே அவர் இப்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அல்லது மத்திய புலனாய்வு பிரிவினர் அல்லது பிராந்திய புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்படுவது மற்றவர்களை எப்படி வருத்துவது என்கின்ற பயிற்சி கடந்த காலங்களிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பயிற்சியின் ஒரு கட்டத்தை இப்போது தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதாவது உண்மைகளை வரவழைப்பதற்காக ஒரு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அல்லது புலனாய்வு பிரிவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் கடுமையான உடல் ரீதியான நிந்தனைகள் அல்லது வதைகள் இடம்பெறுவது வழமை. குறிப்பாக சொல்ல போனால் உணவு கொடுக்கப்படும் போது அந்த உணவிலே கறிகள் இல்லாமல் வெறும் தண்ணீரோடு கொடுப்பது, உப்போடு கொடுப்பது அல்லது அந்த உணவுகளை அவர்களுக்கு தவிர்க்கின்ற வகையில் உணவு தயார் செய்து கொடுப்பது போன்ற வன்மையான செயற்பாடுகள் எல்லாம் இந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய கட்டுப்பாட்டிலே இடம்பெறும். அவை இப்போது தனக்கு தானே செய்து கொள்ளுகிறாரா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. சுரேஷ் சலேவின் நிலைமை இப்படியே போகுமாக இருந்தால் வெகு விரைவிலே அவர் தொடர்பில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்தி வந்து விடுமோ என்கின்ற அச்சநிலை வெளிப்பரப்பிலே இருக்கின்றது. இது இப்போது இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால், கோட்டாபய ராஜபக்ச மீதான பயணத்தடை, சுரேஷ் சலேவின் உணவு தவிர்ப்பு போராட்டத்தின் பின்னர் இந்த ராஜபக்ச ரெஜிம் என்பது கடுமையான வகையிலே இன்று போராட்டங்களையும் புதிய கூட்டங்களையும் ஆரம்பித்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் பிள்ளையானை இணைத்துக் கொள்ளவில்லை. பிள்ளையான் விடுதலையாக வேண்டும் என்கின்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கவில்லை. ஒருவேளை இவை அத்தனைக்கும் பிள்ளையான் தான் காரணம் என்று விரல் நீட்டிவிட போறார்களோ தெரியாது, அல்லது பிள்ளையானோடு இந்த விவகாரத்தை முடித்துவிட போறார்களோ தெரியாது. ஆனால் இதில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருவரும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் மூளையாக அல்லது முதுகெலும்பாக அல்லது ஆலோசனையாக செயற்பட்ட எந்த ஒரு சிங்களவரும் கைது செய்யப்படவில்லை. நீங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பலிக்கடாவாக போவது இருவர் தானா, அல்லது அந்த இருவரில் ஒருவர் உண்மையை கூறுவதை அறிந்த வெளிப்பரப்பில் இருக்கக்கூடிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் நேரடி சூத்திரதாரிகள் அவருடைய குடும்பத்தாரை ஏதாவது ஒரு வகையில் கடுமையான வகையில் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. சுரேஷ் சலேவை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர் குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமாக பழகக்கூடியவர் என்று சொல்லியும் அவர் குடும்ப ரீதியாக அவர்களோடு மிகவும் நெருக்கத்துக்குரியவர் என்றும் கூறப்படுகிறது. இதனை காரணமாக வைத்துக்கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது மன ரீதியான உளைச்சல் கொடுக்கப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் இங்கு முன்வைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. சுரேஷ் சலே உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்துக்கான காரணமாக அவர் கூறுவது என்ன? சாணி அபேசகரை மாற்றி விடுங்கள் என்று. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கேட்பது என்ன? உங்களிடம் இருக்கக்கூடிய மடிகணனி அல்லது கைத்தொலைபேசியின் கடவுச் சொற்களை தந்து விடுங்கள். இந்த இரண்டு விடயங்களை அவர் கொடுத்தால் அவருடைய நிலைமைகளில் ஒரு சிக்கலும் இல்லை. அவர் கேட்பது சாணியை மாற்றுங்கள் என்று. அது மாற்ற முடியுமா ஒரு விசாரணை அதிகாரி? இல்லை. இது நீதிமன்ற விவகாரமாக இருப்பதனால் நீதிமன்ற விவகாரங்களில் இவர்கள் தேவையற்ற தலையீடுகளை செய்கிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய புரிதலாகவும்
மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த பரப்பு தொடர்பில் அதிகளவாக பேசுவதை தவிர்க்கின்றார்கள். இன்னும் ஒரு கருத்து இந்த தளத்துக்கு வெளியிலே முன்வைக்கப்படுகிறது. ஆட்சி கவிழ்ப்பு அல்லது ஆட்சி மாற்றம் ஒன்றை நோக்கி நகருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் தென்னிலங்கையிலே மக்கள் அல்ல, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விசாரணையிலே குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் அதற்கு முரணான நிலைப்பாடுகளை எடுப்பதனால் இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருப்பது என்றுதான் எல்லோருடைய மனங்களிலும் குறிப்பாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம் சந்தேகம் எழுப்பி இருக்கின்றது. சுரேஷ் சலவு தொடர்பில் அவருடைய மனைவி இறுதியான ஒரு கருத்தையும் கூறுகின்றார். அது கிட்டத்தட்ட இறுதி என்று ஏன் கூறுகிறேன் என்றால் அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது சுரேஷ் சலே இறுதி கட்டத்தை அடைந்து விட்டாரா என்கின்ற சந்தேகம்தான் ஊடகவியலாளர்கள் மத்தியிலே இருக்கின்றது. சுரேஷ் சலவுக்கு தற்போது அமர்ந்திருப்பதற்கு கூட, அதாவது அவர் படுத்திருக்கின்ற இடத்தில் அமர்ந்திருப்பதற்கு கூட சக்தி இல்லை. அவருக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கின்றது. நோய் தொற்றும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள். சுமார் 8 நாட்களாக அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை என்று அவரது மனைவி வெளியிட்டிருக்கக்கூடிய விசனம் இப்போது பெரிய அளவிலே பேசப்படுகிறது. 8 நாட்களாக ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை என்றால் இதை நீங்களே ஒரு இயல்பாக யோசித்து பாருங்கள். ஒரு எந்த ஒரு பிழையும் செய்யாத ஒருவர் நீதிமன்றத்திலே தன்னை நிரபராதி என்று நிரூபித்து விட்டு வெளியிலே வர முடியும். இவர் ஏதோ ஒரு மிக வெளிவர முடியாத ஒரு உண்மையை மறைக்கின்றார் அல்லது யாரோ ஒருவரை காப்பாற்றுகிறார். அதனால் தான் இவர் தன்னை தனிவருத்திக் கொள்கிறார். உணவு அருந்தவில்லை, நீர் அருந்தவில்லை என்றால் அனைத்தும் சேலையின் மூலம் அவருக்கு செலுத்தப்பட்டாலும் ஆனால் அவர் வாய் மூலம் இவற்றை தொடர்ச்சியாக மறுத்து வருகிறார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சலவை அவரது மனைவியும் மகனும் பார்வையிட்டிருக்கின்றார்கள். சலேவின் மனைவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது தன்னுடைய கணவனின் நிலை மிக மிக மோசமாகிவிட்டது. அவர் கிட்டத்தட்ட இனி அவரால் வாழ முடியுமா என்கின்ற சந்தேகம் எம்மிடம் இருக்கின்றது என்கின்ற வகையில் தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது. செலவின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளது. முன்னர் படுக்கையில் அமர்ந்திருந்தபடி எங்களோடு பேசுவார் அல்லது எங்களோடு அவர் தன்னுடைய நிலைமைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வார். ஆனால் இப்போது படுக்கையில் அமர்ந்திருப்பதற்கு கூட அவரால் முடியாத ஒரு ஆபத்தான நிலையில் அவர் இருப்பதை நாம் உணர்கிறோம். அவரால் அமர்ந்திருப்பதற்கு கூட சக்தி இல்லை. அவருக்கு காய்ச்சலினுடைய தன்மை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த காய்ச்சல் பாரதூரமான காய்ச்சலாக இருக்கலாமா அல்லது நோய் தொற்றும் இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அவரது 2 கைகளும் வீங்கி இருக்கின்றது. தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சைகள் காரணமாக உடல் மிகவும் பலவீனமாக உள்ளது. பேசுவதற்கு கூட பெரும் முயற்சி எடுக்க வேண்டிய நிலையில் காணப்படுகிறார். ஒரு விடயம் சக்சஸ் அவர்களுக்கு, அதாவது சுரேஷ் சலவை பேசாமல் ஆக்க வேண்டும் என்ற எதிர்த்தரப்பின் அல்லது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய விசமிகளின் விடயம் சக்சஸ் ஆகியிருக்கின்றது. அது மட்டுமல்லாது வார்த்தைகளை உச்சரிப்பதற்கே சிரமப்படுகிறார். அப்படி என்றால் அடுத்தது அவருக்கு மறதி நோய் வந்துவிடும். டெல்சி பாட்டி மாதிரி அவர் வீட்டுக்கு வந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றது. நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருகிறது. இருப்பினும் மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நான் மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்கின்றேன். இங்கு பணிபுரியும் அனைத்து மருத்துவர்களும் அவரை கருணையுடனும் அக்கறையுடனும் கவனித்து வருகிறார்கள். அது மருத்துவர்களின் கடமையாக இருக்கின்றது. அது அவர்கள் இவருக்கென்று மேலதிகமாக செய்யவில்லை. அவரை காப்பாற்றுவதற்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். காப்பாற்றுவதற்கு தேவையான என்று சொன்னால் அவர் காப்பாற்ற முடியாத கட்டத்துக்குள் சென்று விட்டார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் சலேவின் தற்போதைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இன்று வரை சுமார் 8 நாட்களாக அவர் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தவில்லை. கிட்டத்தட்ட அவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டிருக்கின்றார். எந்தவித உணவையும் உட்கொள்ளவில்லை. தற்போதும் அவர் தொடர்ந்தும் உணவு எதற்காக மறுக்க வேண்டும்? பொதுமக்களாகிய நீங்கள் ஒரு முறை இந்த விடயம் அல்லது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களின் கைது விசாரணைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகளை வெளிப்பரப்பிலே வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தொடர்பில் பொதுமக்களும் குறிப்பாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், கர்தினால் மல்கம் ரஞ்சித் போன்றவர்கள் வீதிக்கு இறங்க வேண்டும். இந்த வீதிக்கு இறங்கி இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் இந்த விசாரணையை குலைத்து விடுவார்கள். சுரேஷ் சலவும் உயிரோடு இருப்பதற்கு அதிக அளவு சந்தர்ப்பங்கள் இல்லை என்ற மனைவியினுடைய அறிக்கை என்பது அவருடைய உடல்நிலை மட்டுமல்ல, அவரை மிகவும் நெருக்கடியான நிலைக்குள் தள்ளி இருக்கிறது என்றுதான் இங்கு பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. உடல் ரீதியாக சித்திரவதை இல்லை, உள ரீதியாக அதாவது உளவியல் சைக்காலஜிக்கலாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று மகன் கூறுகின்றார். இப்போது உடலை வருத்துகின்ற அதாவது உடல் ரீதியாக தன்னைத்தானே சித்திரவதை செய்கின்ற வேலையை சுரேஷ் சலே செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். சுரேஷ் சலே உயிரிழக்கும் வரை காத்திருந்து பார்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது.
சலேவின் உயிரை காப்பாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். தற்போதைக்கு மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகிறார். மருத்துவர்கள் செய்கிறார்கள், எல்லாரும் செய்கிறார்கள். உங்களுடைய கணவனை ஒரு முறை உண்ணச் சொல்லுங்களேன். அவர் உணவை உண்பாராக இருந்தால் அல்லது அவர் நீரை அருந்துவாராக இருந்தால் இந்த விடயம் இல்லதானே. இது தேவையற்ற ஒரு அறிக்கை என்றுதான் நான் நினைக்கிறேன். தற்போது மருத்துவர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகின்றனர். எனினும் சுரேஷ் சலே உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறது என்பதை நான் பார்த்த வகையில் என்னால் அறிய முடிகிறது. மனைவியாக என்னால் இதனை முழுமையாக பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் முடிகிறது. அவருடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. சுரேஷ் சலே கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்கிறார். அவரை காப்பாற்றுவது என்பது அசாத்தியம். இப்போது இது உண்மையில் இது ஒரு கிட்டத்தட்ட இலங்கையில் ஒரு பெரும் இந்த ஆட்சி அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்க இப்போது ஒருவேளை இப்படி நடக்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாகவும் இறுதி சாட்சியாகவும் இருக்கக்கூடியவர் தான் சுரேஷ் சலே. இனி சுரேஷ் சலே பேரிடக்கூடியவர்களைத்தான் இனி வரப்போகின்ற நாட்களிலே கைது செய்யலாம். சுரேஷ் சலே ஆபத்தான நிலையில் இருக்கின்றார். அவர் 8 நாட்களாக நீர் இருந்தவில்லை. அவருடைய நிலைமை மிகவும் மோசமடைந்து விட்டது என்று மனைவியின் அறிக்கை இருக்கின்றது. ஒருவேளை அவருக்கு நடக்கக்கூடாது ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் இந்த விசாரணை அப்படியே மூடப்படும். அடுத்ததாக பிள்ளையான் இதில் மிக பிரதானமான ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட அவர் மீதான தீர்ப்புகள் வழங்கப்படும். இதில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தொடர்ந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டுமாக இருந்தால் சுரேஷ் சலேவின் குடும்பத்துக்குரிய பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அந்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் தான் இந்த விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும். அவ்வாறு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் நிலைமை மோசமாகத்தான் இருக்க போகிறது. எனவே இந்த நிலைமைகளை அரசாங்கம் எந்த அளவில் எடுத்துக்கொள்ளுகிறதோ தெரியாது. ஆனால் சுரேஷ் சலேவின் நிலைமைகளை ஒரு மனைவி, அதாவது அவரோடு கூடவே வாழ்ந்தவர், அவரோடு இருந்த மனைவி இவ்வாறு கூறுகின்ற போது சுரேஷ் சலே இனி எனக்கு கதைக்க முடியாது, பழைய விடயங்கள் ஞாபகம் வருவதில்லை என்றால் ஒரு விடயத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர். அவருக்கு எவ்வாறு ஒரு விடயத்தை மற்றவரிடமிருந்து வரவழைக்கவும் தெரியும், எவ்வாறு ஒரு விடயம் வெளிச்செல்ல முடியாமல் தடுக்கவும் தெரியும் தன்னால். எனவே அவர் இப்போது ஒரு தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த விசாரணை உத்திகளை தனக்குள்ளால் அவர் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஆபத்தான நிலை என்பது நிச்சயமாக அது மனைவி கூறினால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆபத்தான நிலையில் சுரேஷ் சலே இருக்கிறார் என்றால் அடுத்ததாக அவருடைய ஆபத்தான கட்டம் ஆரோக்கியமான கட்டமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்டு ஓரிரு வாரங்களிலே ஒரு 13-14 அதிகாரிகள், அது உதயகம்மன் பிளவனுடைய கூற்று, அதிகாரிகள் சென்று அவரை மிகவும் மோசமான வகையிலே பரிசோதித்ததாகவும் மலவாயில் வழியே சில விடயங்களை செலுத்தியதாகவும் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் கருத்துக்களை பரப்புகிறார்கள். இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் இது தொடர்பில் தேடி பார்த்தபோது அவ்வாறான ஒரு விசாரணையோ அல்லது அவ்வாறான ஒரு நடவடிக்கையோ நடைபெறவில்லை என்பது நீதிபதி சுரேஷ் சலேவை பார்த்த பின்னரும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியே இந்த கருத்துக்கள் எல்லாம், இந்த கருத்துருவாக்கங்கள் எல்லாம் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது? தென்னிலங்கையிலே இந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரியதொரு போராட்டம் அல்லது ஒரு ஆபத்தான கட்டத்தை நகர்த்த வேண்டிய கடப்பாட்டுடன் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அது இந்த வாரங்களிலே நிகழலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது நிகழாமல் இருப்பதற்கு அரச புலனாய்வுத்துறையும் மற்றும் தேசிய புலனாய்வுத்துறையும் இதில் மிக நுணுக்கமாக செயற்பட வேண்டும். அவ்வாறு அவர்கள் இந்த விடயங்களை நுணுக்கமாக பார்ப்பதை அல்லது கையாளுவதை தவறுவார்களாக இருந்தால் நிலைமைகள் மோசமடைவதற்கு அதிக அளவு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தையும் கூற வேண்டும். நேற்று கூறியிருந்தோம் ரொஹான் குணரத்ன, அதே போன்று இன்னும் பலருடன் சுரேஷ் சலேவுக்கு இருந்த தொடர்பு பற்றி கூறினோம். KP குமரன் பத்மநாதனுடைய விவகாரம் தொடர்பில் ஒரு சில விடயங்களில் சுரேஷ் சலேவும் தொடர்பு பட்டிருக்கின்றார், நேரடி தொடர்பு பட்டிருக்கிறார். நேற்று கூறிய விடயங்களை இன்றைய நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். மலேசியாவில் இருந்து வந்த ஒருவர் பின்னர் மலேசிய போலீசில் இணைகின்றார். அவர் போலீசாருடன் இணைந்து கொள்கிறார். மலேசிய போலீசில் இணைந்தவர் ரொஹான் குணரட்னவின் மாணவர், அதாவது சிங்கப்பூரில் இருந்து அவர் பயின்றிருக்கின்றார். சிங்கப்பூரில் பயில்வதற்காக மலேசியாவிலிருந்து சென்றவர். அவர் ரொஹான் குணரட்னவின் மாணவர் என்று கூறப்படுகிறது. அவ்வாறுதான் அவரை அறிமுகம் செய்து வைத்ததாகவும், அதன் பின்னர் அவர் அந்த கற்கை நெறியெல்லாம் முடித்த பின்னர் மலேசிய போலீசில் ரொஹான் குணரட்னவின் மாணவன் இணைந்து கொள்ளுகிறார். அவர் இணைத்துக் கொள்ளுகிறார். இருந்தாலும் அந்த தொடர்புகள் அவர்களுக்கு இடையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறித்த மலேசிய போலீசுக்கு இணைந்த அல்லது அவருடைய மாணவன் என்று இணைந்தவர் KPக்கும் முன்னர் அறிமுகமானவர் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. இப்போதும் கூட KP அவர்கள் வடக்கு கிழக்கு, அதாவது வடமாகாணத்திலே 17 மெய்ப்பாதுகாவலர், அதாவது வெள்ளை ஷர்ட் கருப்பு கலர்
நீளக்காச்சட்டை அணிந்த 13-14 மெய்ப்பாதுகாவலருடன் பயணித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காலப்பகுதியில் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த போலீசார் அங்கு மலேசிய போலீசில் இணைந்தவர் ரொஹான் குணரட்னவின் மாணவர். அந்த மாணவன் ஊடாகத்தான் கேபி அவர்கள் கைது செய்யப்படுகிறார். அந்த கைது செய்யப்பட்ட பின்னர் மறுநாள் மலேசிய போலீசாரிடம் ஊடகங்கள் கேட்டபோது மலேசிய போலீசார் கூறுகின்றார்கள் குறித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாக அறிய கிடைக்கின்றது, ஆனால் எம்மால் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று. ஆனால் இந்த கைது கூட மலேசிய போலீசாரால் கைது இடம்பெற்றது. அது மலேசிய போலீஸ் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இடம்பெற்றதா என்கின்ற சந்தேகம் இன்று வரைக்கும் வினா தொடர்கிறது, விடையில்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் பின்னர் இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்பில் பார்க்கின்ற போது மலேசிய போலீசாரால் கேபி கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்படுகிறார். அதன் பின்னர் மத்திய புலனாய்வுத்துறைக்கு பொறுப்பான சிஎன்ஐக்கு பொறுப்பான கபில கந்தவிதாரண, இவர் இராணுவ புலனாய்வுத்துறையின் பணிப்பாளராக இருந்தவர். சுரேஷ் அலே, ரொகான் குணரட்ன ஆகியோர் மலேசிய விமான நிலையத்தில் இவர்களிடம்தான் ஒப்படைக்கிறார். அதாவது கபில கந்தவிதாரண, சுரேஷ் அலே மற்றும் ரொஹான் குணரட்ன ஆகியோரிடம்தான் கேபி அவர்கள் கையளிக்கப்படுகிறார் என்று கூறப்படுகிறது. அந்த கைது மலேசியாவில் ஒரு சட்ட ரீதியான கைதாக இடம்பெற்றதா என்கின்ற சந்தேகம் இன்று வரைக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த கைது செய்யப்பட்ட பின்னர் முன்னர் குறிப்பிட்டது போன்று மலேசிய போலீசார் கூறுகின்றார்கள் அவர் கைது செய்யப்பட்டாரா கைது செய்யப்படவில்லையா என்று எமக்கு தெரியாது என்று கூறப்படுகிறது. அவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலே அழைத்து வரப்படுகின்ற போது அவர் கைதி போன்றுதான் அழைத்து வரப்பட்டதாக, முகத்துக்கு மறைக்கப்பட்டு கைகள் விலங்கிடப்பட்டு தான் அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இறங்கிய பின்னர் கேபி அவர்கள் ஒரு கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டால் அவருக்குரிய நடைமுறை அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் கூட இறங்கிய பின்னர் அவர் உடனடியாக நாவல வீதியில் உள்ள நுகேகொட வீட்டிற்கு, அதாவது கோட்டபாய ராஜபக்சவின் வீட்டுக்கு இந்த நால்வரும், அதாவது கபில கந்தவிதாரண, ரொஹான் குணரட்ன, சுரேஷ் சலே, கேபி ஆகிய நால்வரும் தனியாக சென்றதாக கூறப்படுகிறது. கேபியின் இலங்கை, அதாவது இந்த கைது இடம்பெறுவதாக இருந்தால் கேபி தொடர்பான கைது முறையாக இடம்பெற வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய இன்டர்போலுடன் தொடர்புபட்டிருக்க வேண்டும். அவர்களிடம் இது ஒப்படைக்கப்பட்டிருக்கும். இன்டர்போல் ஊடாகத்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்க வேண்டும். கைதை சட்டத்தை வளைத்து அல்லது சட்டத்துக்கு முரணாக இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றமையும் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று வரைக்கும் இன்டர்போலின் தேடப்படும் பட்டியலில் கேபி அவர்கள் ஏன் இருக்கின்றார்? அப்படி என்றால் அந்த இன்டர்போலின் தேடப்படும் பட்டியலில் கேபி இல்லாது இருந்திருக்கலாம் என்பது பல சந்தேகத்தை என்றும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. கேபியிடம் இருந்த பெருந்தொகை பொருட்கள், குறிப்பாக சொல்லப்போனால் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஆசிய பிராந்தியத்திலே அதிகளவான கப்பல்களும் வணிகங்களும் அதிகளவில் இருந்தன. அவை அனைத்து சொத்துக்களும் இலங்கையின் பாதுகாப்பு தரப்புக்கு மாற்றப்பட்டதாகத்தான் அன்று கூறப்பட்டது. அது மட்டுமில்லாது ஐரோப்பிய நாடுகளில் இருந்த புலிகளுக்கு சொந்தமான 13 தொடக்கம் 16 வரையான பெரும் வணிக சொத்துக்கள் அன்று அதனை பராமரித்தவர்களூடாக கேபியின் வழிகாட்டலில் அவையும் அரசுக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அவை எங்கு இருக்கின்றது என்று தெரியாது. நேரடியாக இதனை சுரேஷ் அலே, கபில கந்தவிதாரண மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் தொடர்பட்டதாகத்தான் கூறப்படுகிறது. இந்த காலப்பகுதியிலே சுரேஷ் அலவை பொறுத்தவரையில் அவர் பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பெயர்களையும் இப்போது நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். ஷொனிக் என்கின்ற பெயரில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு சிஐடி மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் அவரை அழைப்பார். SS அல்லது ஷொனிக் என்பதுதான் இவருடைய இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பெயராக இருக்கிறது. இது இராணுவ புலனாய்வு பிரிவு சார்ந்தவர்களுக்கு நன்கு தெரிந்ததொன்றாக இருக்கிறது. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் அல்லது ஆயுத குழுக்களை வழிநடத்தியவர்கள் அனைவரும் சுரேஷ் அலவை ஷாம் என்று தான் அழைத்திருக்கின்றார்கள். இந்த ஷாம் என்கின்றது அல்லது எஸ் என்று இவர்கள் அந்த குறியீட்டிலே அழைத்திருக்கின்றார்கள். இது வடக்கு கிழக்கில் இருந்தவர்கள் பயன்படுத்திய பேராகத்தான் இவை கூறப்படுகிறது. சுரேஷ் அலவை பொறுத்தவரையில் அவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் அல்ல என்றுதான் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் கூறுகிறது. காரணம், சுரேஷ் அலே அப்பப்பாவானவர் இந்தோனேஷியாவின் பூர்வீகத்தை உடையவர்கள். அவருடைய பெயர்கள் அல்லது அவர்களுடைய வழித்தோன்றர்கள் இந்தோனேஷியா பின்னணியை உடையதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது மத்திய புலனாய்வுத்துறையினுடைய பணிப்பாளர் சிஎன்ஐயினுடைய பொறுப்பாளராக இருந்த கபில கந்தவிதாரணவினுடைய ஒரு உறவு முறையானவரைத்தான் சுரேஷ் அலே மனம் முடித்தார். அதன் அடிப்படையில் அவர் நீண்ட காலங்கள் முக்கியமான பொறுப்புகளுக்கே பொறுப்பாக்கப்பட்டு கொண்டிருந்தார். அவர் ஒருபோதும் களமுனைக்கு செல்லவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகவலாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது ஷலேவின் சகோதரர் SF என்கின்ற, உங்களுக்கு தெரியும், அந்த முகமூடி அணிந்த படைப்பிரிவாக இருப்பார்கள், பிரிவை சேர்ந்தவர் இவர் மகேஷ் சேனநாயக்கவின்
கீழ் நீண்ட காலம் பல்வேறுபட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். இவரும் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே பல்வேறுபட்ட வேலை திட்டங்களில் ஈடுபட்டதாக தகவல்கள் கூறி நிற்கின்றன. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு நெருக்கமான அல்லது ஆபத்தான சூழ்நிலை என்றுதான் கூறப்படுகிறது. காரணம், இந்த விசாரணை எப்படி அடுத்த கட்டத்தை திறக்கப் போகிறது? பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பல ராணுவ அதிகாரிகள் தங்களை கைது செய்யக்கூடாது என்று நீதிமன்றத்திலே முன்பிணை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த விசாரணை எப்படி நகரப் போகிறது? இந்த காலகட்டத்திலே பிள்ளையானை எல்லோரும் மறந்து விட்டார்கள். இப்போது தென்னிலங்கையிலே போடப்படுகின்ற மேடைகள் அல்லது ஆதரவு கூட்டங்களிலே வெறும் சுரேஷ் அலை மட்டும்தான் கூறப்படுகிறார். அல்லது சுரேஷ் அளவுக்கு ஆதரவாக மட்டும்தான் குரல்கள் எழுப்பப்படுகின்றன. பிள்ளையான் தொடர்பில் அவர்கள் மறந்து விட்டார்கள், அல்லது பிள்ளையானை இந்த இடத்திலே முழுமையாக பலிக்கடாவாக்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். பிள்ளையான் தொடர்பட்டிருக்கிறார், ஆனால் அனைத்து பொறுப்புகளையும் பிள்ளையானிலே போடுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்போது இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. தென்னிலங்கையிலே மஹிந்த ராஜபக்ச உண்மையில் அவரால் நடக்க முடியாது, அவரால் நீண்ட தூரங்கள் பயணிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போது அவர் மீண்டும் தன்னை நடப்பதற்கு பழக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்கின்றார். அதெல்லாம் இப்போது ஒரு பெரும் ஆபத்தான அறிகுறியாகத்தான் இருக்கிறது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி கால பகுதியிலும் கஜானா நிறைந்த போதுதான் கோட்டாபாய வந்து அனைத்தையும் காலி செய்தார். இப்போது அந்த ஒரு வரலாற்று தவறு இடம்பெற்று விடுமோ என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கிறது. சுரேஷ் அலை மரண தண்டனை விதித்தாலும் எதிர்க்க மாட்டோம். சுரேஷ் அலை தொடர்பான விசாரணைகள் நீதியான முறையில் நடைபெற வேண்டும். முறையான விசாரணையின் பின்னர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தால் கூட அதனை எதிர்க்க மாட்டோம். சலை விவகாரத்தில் அரசு சட்டத்துக்கு புறம்பாக செயற்படாது, நீதியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அஜித் மானப்பெருமை, அதாவது அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். யூஎன்பி, அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய அஜித் மானப்பெருமனுடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் அஜித் மானப்பெரும எவ்வாறு கூறுகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியினர் சுரேஷ் அளவுக்கு ஆதரவான ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார். இப்போது இருக்கின்ற சூழ்நிலை ஒரு ஆபத்து என்பதை விட ஒரு குழப்பத்தை அதிகரித்திருக்கின்றது. இந்த விசாரணைகளை நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்கள். பொது எதிரணியே அல்லது சுரேஷ் அளவுக்கு ஆதரவான கூட்டங்களை கூடுபவர்களை பார்த்தால் நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்கள், சட்டமாதிப திணைக்களத்தை மிரட்டுகிறார்கள், நாடு வங்குரோத்து அடைந்து விட்டது என்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையை முன்கொண்டு செல்வோம் என்று அவர்கள் ஒரு வரி கூட இப்போது கூறவில்லை. அப்படியாயின் இந்த விசாரணையில் சுரேஷ் அல எப்போது தன்னுடைய செயற்பாடுகளிலிருந்து பின்வாங்குகின்றாரோ, அல்லது அவர் தன்னை எப்போது முழுமையாக இந்த விடயத்திலிருந்து விலக்கிக் கொள்கிறாரோ, அப்போதுதான் இவர்களுக்கு நிம்மதி இருக்க போதும். பல தடவைகள் கிறிஸ் மனிதன் மறந்திருக்க மாட்டீர்கள், வெள்ளைவேன் கடத்தல், மற்றது வெள்ளைவேன் கடத்தல், கொழும்பு வருபவர்கள் கடத்தல், வடக்கு கிழக்கிலே அதிகளவானவர்கள் படுகொலை என்கின்ற பல விவகாரங்களை நடத்திய முக்கிய புள்ளியின் விவரங்களை கோட்டாபய ராஜபக்ச காலத்திலே யார் இயக்கினார் என்கின்ற விவரங்களை சுரேஷ் அலை கூறிவிட்டார் என்றுதான் கூறப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி மட்டுமல்ல, மற்றும் பல விடயங்கள் தொடர்பாகவும் கூறியிருக்கிறார். மற்றும் முக்கியமான பல விடயங்களை கூறியிருக்கின்றார். இந்த கடத்தல்கள் எவ்வாறு இடம்பெறும், இந்த வதைகள் எவ்வாறு இடம்பெறும், அவருடைய பேரம் பேசல் எவ்வாறு இடம்பெறும் என்று கூறியிருந்தார். அது தொடர்பான தகவல்கள் பல கிடைக்கப்பட்டிருக்கின்றன. 11 மாணவர் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் ஒருவரை நீதிமன்றம் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. வசந்த கர்நாகுடவருடைய பேரிடப்பட்டிருக்கின்றது. 5 மாணவர் கடத்தல் விவகார வழக்கினை தொடர்ந்துதான் 11 மாணவர் கடத்தல் விவகாரம் வந்தது. அதற்குள்ளும் சுரேஷ் அலவினுடைய பெயர்கள் ஆங்காங்கே பேசப்படுகின்றது. இப்போது நீதிமன்றம் ஒருவரை பெயரிட்டு இருக்கின்றது. அவர் தொடர்பில் அவரும் சில விடயங்கள் தொடர்பான விடயங்கள் இப்போது கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றை நாளை அல்லது நாளை மறுதினம் மிக நீண்ட ஒரு சட்ட விவகாரமாக இருப்பதனால் அவற்றை முழுமையாக உங்களுக்கு தருவதற்கு முயற்சி செய்கிறோம். எது எப்படி இருக்கிறதோ, சுரேஷ் அலவினுடைய நிலைமை கைமறி சென்று விட்டது. அவருக்கு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். நாம் கூறவில்லை, அவருடைய மனைவி கூறியிருக்கிறார். அவ்வாறு நடந்தால் ஒரு தரப்புகள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்க போகிறார்கள். யார் இந்த விடயத்தை கையாளப் போகிறது? அவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டிருக்கிறார். உடல் ரீதியாக தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் சுரேஷ் அலை. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அங்கு இருக்கக்கூடிய தரப்புகளிடம் நாம் விசாரித்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சுரேஷ் அலவினுடைய உடல் வருத்துவல் என்பது அவரையே செய்து கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற போது வைத்தியர்கள் திறம்பட தங்களுடைய வைத்திய உதவிகளை வழங்குகிறார். எல்லோரும் தங்களுடைய உதவிகளை வழங்குகிறார். ஆனால் சுரேஷ் அலை தனக்கு எதிராகவே தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். மனைவி கூறிவிட்டார். இப்போது என்ன நடைபெறப் போகிறது? இறுதியில் மனைவி கூறினால் இந்த அரசாங்கத்தினுடைய விசாரணைகளை எவ்வாறு சீர்குலைப்பது? கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை அவர்களிடமும் ஒரு தகவல் பரிமாறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை குழப்புவதில் அல்லது சுரேஷ் அலவின் தரப்பை குழப்பமடைய செய்வதில் கடுமையான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. எனவே எது எவ்வாறு இருக்கின்றதோ தெரியாது. நிலைமை கைமீறி சென்று விட்டது என்கின்ற தகவல் கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுக்கும் கூறப்பட்டிருக்கின்றது. கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களும் பெரும் குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை அறிந்து கொள்வது அல்லது அம்பலப்படுத்துவது என்பது அசாத்தியமாகிவிட்டது என்றுதான் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கூறப்படுகிறது. காரணம், இறுதியும் தொடக்கமுமாக இருக்கக்கூடிய மிக முக்கிய சாட்சி சுரேஷ் அலே. அவர் ஒரு புலனாய்வு அதிகாரியாக இந்த இடத்திலே நடந்து கொண்டால் விசாரணைக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. அவர் ஒரு உளவியல் ரீதியாக தன்னை வேறு ஒரு ரகமாக மாற்றிக்கொண்டதனால் குழப்பம் அடைந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணை எப்படி நடைபெறப் போகிறது, எவ்வாறு நடைபெறப் போகிறது என்று. எது எவ்வாறு இருக்கிறதோ இந்த விசாரணை அதிகாரிகள் முன்னேறி செல்லுகிறார்கள். விசாரணை எந்த ஒரு தேக்கமும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் சுரேஷ் அலை இந்த விவகாரத்தை மடை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தை மிரட்டுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. நீதிமன்றத்தை அச்சுறுத்துகின்ற நடவடிக்கை இடம்பெறுகிறது. சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தொடர்பில் சட்டம் அதிபர் திணைக்களம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன்.